அப்புறம் புத்தாண்டு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கு பார்த்துக்க, இப்போவே கொண்டாட்டத்துக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருப்பீங்க. இப்படி ஒரு கேள்வியை கேட்கலன்னா குத்தமாயிருமா இல்லையா? கடந்த ஆண்டு வெளியான படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போமா? எனக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப பிடிச்சது. டூரிஸ்ட் ஃபேமிலி ஏன் பிடிச்சதுன்னா வந்து அது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவி, அதில் எல்லாமே இருக்கும். ஆனால் கூலி படம் வந்து பார்த்தேன் ரஜினிது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரஜினியோட ஆக்ஷன் நல்லா இருந்தது. படம் நல்லா எடுத்திருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி, ஏன்னா அது வந்து குடும்பத்தோட பார்க்குற மாதிரி படம். மக்கள் எப்படி எப்படி மாறணும், அன்பு வந்து எப்படி மக்களை வந்துட்டு மாற்றுது, அன்பு எப்படி ஜெயிக்குங்கிறதுக்கு ஒரு குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படமா இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்ச படம்னா குட் பேட் அக்லி சொல்லலாம். ஏன்னா அஜித் வந்து நடிச்சதுலேயே பயங்கரமான ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும் இந்த வருஷத்துல. அது ரசிகருக்கு ரொம்ப பிடிச்ச படமா இருந்துச்சு அது குட் பேட் அக்லி. நான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் மூவினா மாமன் சொல்லுவேன். பிகாஸ் மாமன் வந்து நல்ல ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டரோட பாண்டிங் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃபையும் எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து டைரக்டர் சசிகுமார் நடித்த படம். அது நல்ல ஒரு அருமையான படம், நல்லா நடிச்சிருக்காரு. சசிகுமாரோட நடிப்பும் சரி, அது கதையோட கதைக்களம் கருத்து எல்லாமே நல்லா. பைசன் மாரி செல்வராஜோடைய இயக்கத்தை வெளிவந்த பைசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாகவும் வித்தியாசமாகவும் ஒரு கலை அமைஞ்சிருந்ததால் பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்ல படமாகவும் அழகாகவும் இருந்தது. ஒரு ஃபேமிலியாக போய் பார்க்க இந்த வருஷம் ஒரு ஓகேவான ஃபிலிம்னா மாமன் சொல்லுவேன். ரஜினி படம்னால ரொம்ப பிடிக்கும். ரஜினி படம் நல்லா இருக்கும். அதனால அந்த கூலி படம் ஒரு 2 தடவை பார்த்தேன். டூரிஸ்ட் ஃபேமிலி திரும்ப திரும்ப பார்த்தாலும் சலிக்காத படம் குட் பேட் அக்லி. அப்புறம் இந்த வருஷத்துலேயே வச்சு அதான் சூப்பர் ஹிட் படம்னு சொல்லலாம்.